யார் செல்வந்தர்கள்? காசு பணம் வச்சிருக்கவங்க தான் செல்வந்தர்களா? அது ஒரு அழகான மிகப்பெரிய டீ எஸ்டேட்டு. அந்த டீ எஸ்டேட்டுக்கு ஒரு முதலாளி இருந்தாரு. அவரு நெறைய சொத்து பத்து, பணம், மதிப்பு எல்லாம் நெறைய இருந்தது. அவர் ஒரு நாள் அவருடைய வீட்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல என்னன்னா, இந்த ஊரச் சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இன்னும் 3 நாளையில இறந்து போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு வருது. அப்ப அந்த கனவ கேட்டோனே அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. டக்குன்னு எழுந்து உட்கார்ந்துடுறாரு. எழுந்து உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தர்னா நாம தானே! நாம இன்னும் 3 நாளையில இறந்துருவோமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. அ அதோடயே அவர்கிட்ட இருக்கிற எல்லா எஸ்டேட்டையும் சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு நாளு. அப்ப சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க வேலை செய்றவங்களுக்கும் குடிசைய அந்த பக்கமே போட்டு குடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு குடிசையில இருந்து பாட்டு சத்தம் கேட்டுது. என்ன பாட்டுன்னா, "உலகின் மிகப்பெரும் செல்வந்தன் நானே" அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுருக்கிறாரு. அந்த பாட்ட கேட்டுட்டு அந்த வீட்டு பக்கம் போய் நின்றோனே, அப்ப அங்க வந்து ஒருத்தர் வந்து கிழிந்த ஆடையும், கலைந்த தலையுமா அவர் கையில வந்து இருக்கிற பாத்திரத்துல கொஞ்சோண்டு கஞ்சி இருக்குது சாப்பிடுறதுக்கு. அப்போ அத பார்த்துட்டு இந்த எஸ்டேட் முதலாளி கேட்கிறாரு, "நீ தான் உலகின் மிகப்பெரும் செல்வந்தனாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எஸ்டேட் முதலாளியே வந்து கேட்கவும், அவருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. உடனே அவரு சொல்றாரு, "ஐயா என்னுடைய பேரு ராபர்ட்டு. எனக்கு தங்குறதுக்கான இடமும், அதாவது இருக்க இருப்பிடமும், சாப்பிடுறதுக்கான உணவும் எனக்கு கிடைக்குது. அதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப மனநிறைவா இருக்கேன் நானு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதனால "உலகின் மிகப்பெரும் செல்வந்தன் நானேன்னு" பாட்டு பாடுனேன். அப்படின்னு சொல்லி அது பாடுனதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த எஸ்டேட் முதலாளியும் மனச தேத்திட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அப்போ 2வது நாளும் விடியுது. அவர்கிட்ட இருக்கிற எல்லா நிறத்துலயும் இருக்கிற கார்கள் எல்லாத்தையும் போயி வரிசையா பார்த்துட்டுருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு பொழுது வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்து 3வது நாள். அப்போ இன்னைக்கு அவர் எங்கேயுமே போகல. அப்ப இன்னைக்கு நைட்டு 12 மணியோட அவர் இறந்துருவாராங்கிற பயம் அவருக்குள்ள இருக்குது. இந்த விஷயம் எப்படியோ எஸ்டேட்ல வேலை செய்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இன்னைக்கு நைட்டு நம்மளுடைய முதலாளி இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு பொழுது தூங்குறாரு. மறுநாள் காலையில எந்திரிக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நம்ம உயிரோட இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு. அவர பார்க்கறதுக்கு அவர் இறந்துட்டாரான்னு நெனச்சு அவர பார்க்கறதுக்கு எஸ்டேட்ல வேலை செஞ்ச எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அப்போ கூட்டத்துல இருந்து ஓடி வந்த ஒருத்தர் சொல்றாரு, "ஐயா நம்ம எஸ்டேட்ல வேலை செஞ்ச ராபர்ட் இறந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா ராபர்ட்க்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு போனாங்க. என்னதான் காசு, பணம் எல்லாமே வச்சிருந்தாலும் போதுங்கிற மனநிறைவு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள். இந்த காணொளி இதோட முடியுது. இது மாதிரி கதைகள் வேணும்னா தொடர்ந்து பாருங்க.